இந்த செடிகளுக்கு அதாவது சக்கலன்ஸ், கேக்டஸ், ரோசஸ், அடேனியம்ஸ், இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து இந்த கேசா டி அமோர் சிண்டர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது வந்து 900 கிராம் 2 கிலோ 5 கிலோ இந்த பேக்கிங்கில் வருது. இது வந்து என்னென்னா நல்லா ப்ராசஸ் பண்ணி சின்ன கிரானுவல்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இதை செடிக்கு டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இது அப்ளை பண்ணுறது மூலமாக நல்ல ஏரேஷன், சாயில் வந்து ரொம்ப திக்காக ஆகி, அதாவது சில தொட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தொட்டியில் இருக்கிற மண் எடுத்து கீழே கொட்டிங்கன்னா அப்படியே இறுகி போயிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா ப்ராப்பர் ஏரேஷன், ட்ரைனேஜ் இல்லாதது தான். ஏரேஷன்னா மண் வந்து நெகிழ்வு தன்மையோடு இல்லாமல் ட்ரைனேஜ், ப்ராப்பர் ட்ரைனேஜ்னால் நீங்கள் விடுற தண்ணி வந்து செடி எடுத்தது போக மீதி தண்ணி வந்து வெளியே போக வழி இல்லாமல் அப்படியே தேங்கிடும். இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு அந்த செடியை வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து நீங்கள் கொத்தி விடாமல் இருந்திருப்பீங்க. இதனால் அந்த மண் அந்த மாதிரி இறுகி போயிருக்கும். இப்போ இந்த கேசா டி அமோர் சிண்டரை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட மண் வந்து நல்ல நெகிழ்வுத்தன்மை, அதே சமயம் நல்ல ரிச் இன் நியூட்ரியன்ஸ். இந்த கேசா டி அமோரில் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. அதனால் இது போடுறது மூலமாக உங்கள் மண்ணுக்கு நல்ல வளம் கிடைக்கும். அதனால் மேற்சொன்ன செடிகளுக்கு, போன்சாய்க்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த சொல்லப்பட்ட இந்த உரம் வந்து அமேசானில் கிடைக்குது. இந்த உரத்தை நீங்கள் போடுறது மூலமாக உங்கள் செடியிலேருந்து நல்ல மகசூல் கிடைக்கிறதோட உங்களோட பராமரிப்பு வேலையும் நிறைய குறையும். அதாவது நீங்கள் செடியோட நிறைய நேரம் போராட வேண்டியதில்லை. நிறைய உரம் போடுறோம், நிறைய தண்ணி ஊற்றுறோம், நல்லா பராமரிக்கிறோம், ஆனால் பூக்கவோ காய்க்கவோ இல்லை, மண் இறுகி போயிருக்கே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கேசா டி அமோர் சிண்டர் உங்களோட எல்லா கவலைக்கும் சிறந்த தீர்வு. அதுக்கப்புறம் வெசிகுலர் ஆர்மிகுலர் மிரோசா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஏரேஷன், ட்ரைனேஜு, இதை வந்து நல்ல கோகோபீட்டு, அப்புறமா வந்து பாட்டிங் சாயில் மிக்ஸு, அப்புறமா வந்து மாட்டுச்சாண உரம், ஆடு மாடு கோழி கழிவு, மண்புழு உரம், இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். இது மாதிரி போடுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். இன்னும் ஃபர்தராக அடுத்த பதிவில் மேற்கொண்டு சில உரங்களை பற்றி சொல்கிறேன். நன்றி.